அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி ஸ்டாண்டர்ட், வாட்ச்மேன், மசால்ஜி இது மாதிரி 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது மற்றும் எழுது படிக்க தெரிந்தால் போதும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த தேர்வுகளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படின்றதான் இந்த நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 29 பாடங்கள் இருக்குது. ஒரு லெசன் கம்மியாக கிட்டத்தட்ட 30 பாடங்கள் இருக்குது. இந்த 29 பாடங்களும் படிக்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு டெப்த்தாக வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். எழுது படிக்க தெரிஞ்ச போதும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வாட்ச்மேன், மசால்ஜி அவங்களுக்குலாம் வந்து இந்தளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா லெசன்லையும் ரொம்ப டெப்த்தாலாம் போய் கேட்க மாட்டாங்க, மேலோட்டமாக தான் கேட்பாங்க. ஸோ இந்த 2 தேர்வுகளுக்கும் இந்த 2 போஸ்ட்டுக்கும் ஹிஸ்ட்ரி 6 to 8 என்ன படிக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நான் சொல்கிறக்கூடிய லெசன் மட்டும் நீங்கள் வந்து படித்தா கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட்டு டேர்மில் 2 லெசன் கொடுத்துருப்பாங்க. சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சிந்துவெளி நாகரங்களே குரூப் 4ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் படிக்கிறீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வாட்ச்மேன், மசால்ஜிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் அண்டு புக் பேக் மட்டும் படித்தா கூட உங்களுக்கு போதுமானது. வாட்ச்மேன், மசால்ஜிக்காரங்க கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது வந்து பேசிக்காக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். 2 போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த 2 லெசனை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட இந்தியாவில் வேதகால பண்பாடும், தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடும் போட்டிருப்பாங்க. இதில் இந்த லெசனில் பாதி செகண்ட் ஹாஃபில் வந்து தென்னிந்தியா நம்ம தமிழ்நாட்டை பற்றி அகழ்வாராய்ச்சி சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். வட இந்தியை பற்றி நமக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரைன்னு போட்டிருப்பாங்க. இந்த அசோகர் பற்றி அது இதுன்னு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அசோகர் சம்மந்தமாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசோகர் பற்றி, புத்தரை பற்றி, சிவாஜி பற்றி இவங்க 3 பேரை பற்றி இந்த 6 to 8க்குள்ளே இருக்கும். சிவாஜி பற்றி மராத்தியர்களில் சிவாஜி பற்றி இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அசோகர் பற்றி இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மத சம்மந்தப்பட்டதில் புத்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இவங்க 3 பேரை பற்றி ஹிஸ்ட்ரியில் எங்கேயாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அசோகரோட அந்த கல்வெட்டு, சாரநாத் தூணு அந்த மாதிரிலாம் அந்த நான்முக சின்னம் இருக்கு இல்லையா, நம்ம இந்திய எம்பளம் அந்த இதெல்லாம் பற்றி வந்துச்சுன்னா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மற்றப்பட்டுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ இதை 2 படித்து வச்சுக்கோங்க. 2 போஸ்ட்டுமே இங்கே வந்து படிக்கணும். ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்டில் பண்டைய தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் சம்மந்தமாக கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த லெசனை படிச்சுக்கோங்க. அடுத்தது தென்னிந்திய அரசுகள் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் பற்றியில் சம்திங் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் மௌரியர்கள், குப்தர்கள், வர்த்தனர்கள் வந்து நீங்கள் படிங்க. இந்த வாட்ச்மேன், மசால்ஜி படிக்கிறவங்க நான் ஹைலைட் பண்ண இந்த 2 லெசனை படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த 2 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்க இந்த 2 லெசன் படிங்க. அது கூட மேலோட்டமாக படிங்க. ரைட்டா. ஒரு முறை வாட்சி பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு புக் பேக்கு, பாக்ஸ் கொஷின் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம 7th வரலாம். 7th பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். ஸோ சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இல்லையா, அந்த காலத்து மன்னர்களில் கண்டிப்பாக அதை வந்து படிச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி படிச்சதுனால சேர சோழ பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்க கண்டிப்பாக படிப்பீங்க. ரைட்டா. மீதி இந்த பாடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி அசிஸ்டன்ட் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டு அவங்க மட்டும் கொஞ்சம் ஒரு டைம் வாட்ச் பார்த்துட்டு பாக்ஸ் கொஷின், புக் பேக் மட்டும் படிச்சுக்கோங்க. நீங்களுமே வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இந்த லெசனுக்கு வந்து கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. ரைட்டா. வாட்ச்மேன், மசால்ஜிலாம் கண்டிப்பாக இந்த சேர சோழ பாண்டியர்கள் லெசன் மட்டும் படித்த போதும், மற்றெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அப்படின்றது முக்கியம். தஞ்சாவூர் கோயில் யார் கட்டினா, ஜெயங்கொண்ட கோயில் யார் கட்டினா, இது மாதிரி ஏதாவது சும்மா ஒரு முக்கியமான பிரபலமான கோயில், மாமல்லபுரம் கோயில் யார் கட்டினா, இது மாதிரி எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழகத்தில் பௌத்தம்னா புத்தரை பற்றி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டுமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லெசனில் வந்து ரொம்ப படிக்க வேண்டாம். முக்கியமானது புத்தரை பற்றியோ இல்லை கொஞ்சம் ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் படிச்சுக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக வேணாம். இந்த தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மராத்திரிகள் பற்றி இருக்கும். மராத்திரிகளில் சிவாஜியை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ரைட்டா. ஆஃபீஸர்னு படிக்கிறவங்க கொஞ்சம் ஒரு டைம் வாட்சி பார்த்துட்டு பாக்ஸ் கொஷின், புக் பேக் படிச்சுக்கோங்க. மற்றவர்கள் வந்து வாட்ச்மேன் படிக்கிறவங்க சிவாஜி, மராத்திரிகள்னால சிவாஜி தான் ஞாபகம் வரும். அவரை பற்றி மட்டும் அவரை சுற்றி என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் தேவைப்படாது. அடுத்தது 8ஆம் வகுப்பு மக்களின் புரட்சி. ஸோ நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவர் அந்த காலத்தில் சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணவங்கள பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க.
ஸோ கண்டிப்பாக வந்து இதை படிச்சுக்குவாங்க. வேலூர் புரட்சி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கல்வி வளர்ச்சி படிச்சுக்கணும். சில வெள்ளைக்காரங்களோட தொழில் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது, கோட்டைகள் கட்டியிருப்பாங்க, அது சம்மந்தமாலாம் கொடுத்துருப்பாங்க. காலங்கள் தோறும் பெண்களின் நிலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வேலு நாச்சியார் பற்றி கேட்காம இருக்க மாட்டாங்க. மூல ராமாமிர்தம், கோபாலகிருஷ்ண கோகலே, ஸோ இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணவங்களை பற்றியும் இதில் இருக்கும். ரைட்டா? காலங்கள் தோறும் இந்திய பெண்கள் நிலைக்கு இது ஒரு முக்கியமானது. குரூப் 4 தேர்வு கூட இதெல்லாம் முக்கியமானது சொல்லுவாங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாட்ச்மேன், மசாஜ் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் இருந்தாலும் சரி, இந்த 8ஆம் வகுப்பில் இந்த 5 லெசன் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்குவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த 5 லெசன் 8ஆம் வகுப்பில், அதுக்கப்புறம் 5 இது ஒன்று 6 சிவாஜி மட்டும், 6 புத்தரை மட்டும் 7, இது ஒன்று 8, இது ஒன்று 9, 10, 11, 12, 13, 14, 15. ரைட்டா? ஸோ மொத்தம் வந்து 15 லெசன். நான் சொல்கிறது ஹைலைட் பண்ணிடுறது 15 லெசன். உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக 29 லெசன். ரைட்டா? 30க்கு பாதி 15. அப்போ நான் கிட்டத்தட்ட நான் என்ன சொல்ல வரேன், ஒரு 30 இருக்குது ஹிஸ்ட்ரியில், 29 இருக்குது, அதில் பாதி 50%. ரைட்டா? 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பாடங்களில் மொத்தமாக ஒரு 50% மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். நீங்கள் எல்லா லெசனும் 29 லெசனும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 50 லெசனை மட்டும் படித்தாலே ஹிஸ்ட்ரியில் முழுமையான கேள்விகள் கேட்கலாம். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி வரும், சிலபஸில் ஹிஸ்ட்ரியே இல்லையே சார், ஏன் சார் ஹிஸ்ட்ரிலாம் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. சில ஜென்ரலான ஒரு கொஷின்லாம் இந்த மாதிரி பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த 15 லெசன் மட்டும் படிச்சுக்குவோம். அது குறிப்பாக 8ஆம் வகுப்பு கல்வித்தை கொண்ட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆஃபீஸ் கண்டிப்பாக இந்த 15 பாடங்கள் படிக்கணும். வாட்ச்மேன், மசால்ஜி படிக்கிறவங்க இந்த 15 பாடங்களை முக்கியமானது மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டால் போதும். ரைட்டாக? அந்த தமிழ்நாடை பற்றி, இந்த மாதிரி மன்னர்களை, சேர சோழ பாண்டியர்கள் பற்றி படிச்சுட்டா போதும். படிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு தோணுது, படிக்கவே டைம் இல்லைனா, குறைஞ்சபட்சம் இந்த ஹைலைட்டான விஷயங்கள், பாக்ஸ் கொஷின், புக் பேக்காவது இந்த வாட்ச்மேன், மசால்ஜிக்காரங்க படிச்சுக்கோங்க. ஆஃபீஸ் சிஸ்டம் படிக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து குரூப் 4 மாதிரி கொஞ்சம் நல்லாவே படிங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது வேறு எந்த பகுதியில் வந்து முக்கியமான லெசன் வந்து படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் ஹிஸ்ட்ரிக்கு வேர் டு ஸ்டடி சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரியை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஜாகிரபி இல்லை சயின்ஸு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, எந்த லெசன் சார் நாங்கள் படிக்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னீங்கன்னா, அந்த லெசனை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை பார்த்துட்டு அதுக்கு தனியாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன லெசன்கள் மட்டும் படித்தா கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சார் சிவிக்ஸ் சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு கேட்காதீங்க. சிவிக்ஸை பொறுத்து 6 to 8 எல்லா லெசனுமே படிங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ சிவிக்ஸை மட்டும் ஒதுக்க வேண்டாம். ஏன்னா நீதிமன்றம், சட்டம், பாலிட்டி அப்படின்னாலே அது முக்கியம். 6லேருந்து 8 வரைக்கும் எல்லா லெசனுமே படிச்சிருங்க. மற்றதை மட்டும் தான் நீங்கள் ஒமிட் பண்ணணும். அதாவது பாலிட்டியை தவிர மற்ற பகுதிகள் என்ன பண்ணலாம், இது மாதிரி பாதி படித்தா போதும். ரைட்டா? ஸோ அதனால் சிவிக்ஸை பற்றி கேட்காதீங்க. சிவிக்ஸ் குடிமையில் பகுதி கேட்க வேண்டாம். மற்ற பகுதிகளில் உங்களுக்கு எதுக்கு வேர் டு ஸ்டடி வேணுமோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தனியாக வீடியோ மேக் பண்ணி போகிறேன். நன்றி, வணக்கம்.